உருளைக்கிழங்கு சப்பாத்தி அல்லது உருளைக்கிழங்கு பராத்தா. ரொம்பவே சுலபமாக நம்ம பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம். அது கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக உருளைக்கிழங்கை முழுவதுமாக இப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் பாத்திரம் அல்லது நம்மளுக்கு எந்த பாத்திரத்தில் சுலபமாக வருமோ அந்த மாதிரி அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சட்டுன்னு வெந்துடும். வெந்த உருளைக்கிழங்குகளை தோல் நீக்கிட்டு நம்ம இப்போது எப்படி அந்த மசாலா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை இப்படி நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சிட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிறிது மஞ்சள் தூள் மற்றும் பச்சை மிளகாய், இஞ்சி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது நம்மளுக்கு இப்போ பிடிச்ச மசாலாவாக இதில் சேர்த்துக்கணும். அதாவது ஜீரகப்பொடியை சேர்க்கலாம், ஓமப்பொடி சேர்க்கலாம், அல்லது நாம் இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு இஞ்சி பச்சை மிளகாவே நல்ல மணத்தை கொடுக்கும். அப்படி இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். சிறிது எலுமிச்சை சாறு, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோடைய சாறு சேர்த்தோம்னா புளிப்புத்தன்மையும் சேர்ந்துக்கும் பொழுது இதனுடைய சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து கொடுக்கலாம். அதை தவிர கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி எது பிடிக்குமோ போட்டுக்கலாம். ஆனால் கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும்பொழுது என்னாகும், இதுக்கு ஒரு நிறமும் நல்லா கிடைக்கும். அதனால் கொத்தமல்லி இலைகள் போடுறது நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட தயாராகிடுச்சு பூரணம். என்ன பண்ண போகிறோன்னா இது போன்ற உருண்டைகளாக இதை செய்து வச்சுக்கணும். ஒரு இந்த அளவுக்கு பெரிய உருண்டையாக இருக்கணும். சப்பாத்திக்கு உள்ளார வைக்கும் பொழுது அப்போ தான் அது நிறைந்து வரும். உள்ளெல்லாம் முழுவதுமாக வரும்பொழுது தான் சுவை இருக்கும். இல்லை நம்ம ரொம்ப குறைவாக வச்சோம்னா உருளைக்கிழங்கின் சுவை மற்றும் எந்த மசாலாவோட சுவையுமே தெரியாது. அப்போ நம்மளுடைய பராத்தாக்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையாகவே இருக்காது. அதனால் நிச்சயமாக இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவில் தான் இதை செய்யணும். இப்போ நம்ம பராத்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். சப்பாத்தி பார்த்தீங்க இல்லையா, சப்பாத்தி செய்முறையில் ஃபுல்கா அல்லது சப்பாத்தி அப்படின்னு செய்யும் பொழுது அதுக்கு செய்த மாதிரி மாவை தான் இதுக்கும் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த காணொளியில் போய் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பரத்திக்கிட்டோம். இதற்கு மேலே இதை லேசாக இழுத்து விட்டு மாவு நல்லா இருந்தாலே இது நம்மளுக்கு செய்யறதுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் பொடியை தூவிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். இப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு பராத்தாக்கள் அல்லது ஆலூ பராத்தா அப்படின்னு சொல்லுவாங்க வடநாட்டில். இதற்கு ரொம்ப பிரசித்தி பெற்றதாங்க. இது போன்று தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இது தேய்க்கும் போது மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமாக அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சிங்கன்னா அதிலிருந்து வெளியில் வராமல் நம்மளுக்கு உள்ளே இருக்கும். இப்போ நம்ம பரோட்டாக்கள் சுடுவதற்கு தயார். நல்லா தோசை கல் சூடானோடனே அதில் நம்ம போட்டுடலாம். கல்லானா சூடாக இருக்கணும்.
சூடான கல்லில் போட்டுட்டோம். இப்போ இதை மெதுவாக கொஞ்சம் அமுக்கி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், லேசாக மேலே எழும்போம். என்ன இருந்தாலும் உருளைக்கிழங்கு உள்ளே இருக்கிறதுனாலையும் அங்கங்கே நம்ம இதை தேய்க்கும் பொழுது மாவு ஒட்டி கொண்டதுனாலையும் சின்ன பிளவுகள் இருக்கிறதுனாலும் என்ன ஆகும்னா முழுவதுமாக எழும்பாது. ஆனால் லேசாக மேலே எழும்பி கொடுக்கும். அது என்ன பண்ணும், இதனுடைய மிருதுத்தன்மையை அதிகரிக்கும். அதனால் இப்படி இங்கே பாருங்கள், லேசாக கொடுக்க தெரியுது இல்லைங்களா? இப்போ எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி எடுத்துக்கலாம். என்ன நண்பர்களே, சுவையான இந்த ஆலு பராத்தா அல்லது உருளைக்கிழங்கு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப சுலபமாக இருக்கும், அதே நேரத்தில் சுவையாகவும் இருக்கும். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.